பல கஷ்டம், பல அவமானம். அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அவன் சொந்த பந்தங்களே அவனை வெறுத்து ஒதுக்குவாங்களாம். அண்ணனுங்க தான், ஆனா அண்ணனுங்களே அவனை கண்டுக்க மாட்டாங்களாம். அவன் பக்கத்துல அவனை பக்கத்துல சாப்பிடுறதுக்கு கூட அவனை பக்கத்துல உட்கார வைக்க மாட்டாங்களாம். அவங்களாம் உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அண்ணனுங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா தாவீதுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்களாம். இவன் வெளியில உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டே இருப்பானா. என் அண்ணனுங்க என்னை விட்டுட்டு சாப்பிடுறாங்க, என் அப்பா தான் என்னை கைவிட்டாங்க, என் அம்மா தான் என்னை கைவிட்டாங்க, என் அண்ணனுங்களாவது என்னை சேர்த்துப்பாங்கன்னு பார்த்தேன், கடைசியில அவங்களும் என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி தாவீது ஒவ்வொரு நாளும் அழுவாராம் உட்காந்து. எப்பா, அவங்க வேற யாரும் இல்ல, என்னுடைய சகோதரன், என் அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவங்க, நானும் அதே வயிற்றுல தான் பிறந்தேன். அவங்க வேற யாரும் இல்லை, என் சொந்த அண்ணனுங்க. நான் அவங்களுக்கு நான் எப்படி ஆகிட்டேன்? வேற்று மனுஷனாயிட்டேன். இவ்வளவு ஒரு அவமானம், இவ்வளவு ஒரு புறக்கணிப்பு, இவ்வளவு ஒரு வேதனை. அடிமைத்தன வாழ்க்கைன்னு கூட சொல்ல முடியாது, அடிமைகளுக்கெல்லாம் அடிமையாய் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வேதனை ஒரு பக்கம் அப்படியே நடந்து கொண்டே இருக்கு. தாவீது நினைச்சிட்டான், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படிதான் போக போகுது, இனிமே என் வாழ்க்கையில அடுத்து ஒரு உச்சம் கிடைக்கும், நான் உச்சத்தை அடைவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. அந்த தருணத்துல ஒரு சம்பவம் நடக்கு. இப்பதான் ரொம்ப நல்ல கவனமா கவனிக்கணும். மிகப்பெரியதான தீர்க்கதரிசி சாமுவேல் வந்திருக்காரு. தேசமே அந்த இடத்துல கூடியிருக்கு. தேசத்துல இருக்க எல்லாருக்குமே இன்விடேஷன் போயிருக்கு. ஆனா யாருக்கு இன்விடேஷன் போகல? தாவீதுக்கு இன்விடேஷன் போகல. காரணம் என்னன்னா, அவங்க அப்பா அவனை மதிக்கவே இல்லை. அவன் என்ன செய்ய போறான்? அவனுக்கு என்னங்க தெரியும்? தேவன் அபிஷேகிக்க போறாருன்னா என்னுடைய 7 பசங்களை தான் அபிஷேகிப்பார். அவன் தாவீதுக்கு என்ன தெரியும்? அவன் காட்டுல வளர்ந்தவன், அடிமைக்கெல்லாம் அடிமையாக வளர்ந்தவன். அவனை எப்படி தேவன் உயர்த்துவார்? அவன் ராஜாவாக ஆக முடியுமா? முடியவே முடியாது. இன்விடேஷன் அவனுக்கு போகவே இல்லை. அந்த அளவுக்கு புறக்கணிப்பு. அங்க இருக்க பிரபுக்கள், மந்திரிகள் எல்லாரையும் வர வச்சாங்க. தேசமே கூடியிருக்கு. ஆனா இன்விடேஷன் தாவீதுக்கு மட்டும் போகல. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. நல்லா கவனிங்க. இன்விடேஷன் யார் வச்சாங்களோ இல்லையோ, தேவன் வைக்க வச்சாரு. அதுதாங்க நம்ம தேவன். மனுஷர்கள் வைக்க மாட்டாங்க. மனுஷர்கள் உங்களுக்கு இன்விடேஷன் வச்சு உங்களை அழைக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. உங்களை உயர்த்துறதுக்கு மனுஷர்கள் எதையுமே உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா தேவன் நினைச்சா செய்ய வைப்பாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் வந்தாதான் இங்க ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும். தாவீது வராம இங்க ஃபங்க்ஷன் நடக்காதுப்பா. எல்லாம் அப்படியே ஆடு பாக்குறாங்க. தாவீதுக்கு வராம சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய ஆளு, தேசமே பயந்து நடுங்கக்கூடிய ஆளு. அந்த தேசத்தினுடைய மூப்பர்கள் அவங்க எல்லாம் பயந்து தத்தளிப்போடு கூட போறாங்க சாமுவேலை பார்க்கிறதுக்கு. அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவரு சொல்றாரு, தாவீது வந்தாதான் இங்க ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும். தாவீது இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. தேவன் கொடுக்க வைப்பார், தேவன் செய்ய வைப்பார். அதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். தாவீது உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பைபிள் அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப நேரமா ஒரு பொருளை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா அது காணா 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 இங்க இருக்கு அப்படிம்போம்ல, அந்த மாதிரி தாவீது ஆளை காணா. ஏன்னா எந்த கம்மாயில கடந்தானோ, எங்க வாய்க்கால உட்காந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கானோ, தேடுறதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போறாங்க. ஏன்னா வரணும்னு சொல்லி சாமுவேலினுடைய ஆர்டர், தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியினுடைய ஆர்டர் இங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவன் தான், நான் அபிஷேகிக்க போறவன் முன்னாடி நீ எப்படி சாமுவேல் உட்கார்ந்து இருக்கலாம்? எந்திரி. இப்படி உட்கார்ந்து இருந்த சாமுவேல் எந்திரிக்கிறாரு. ஒட்டுமொத்த தேசமே பாக்குது. என்னடா அவன் வந்தோடனே அவனுக்கு மரியாதை கொடுத்து எந்திரிக்கிறாரு. இந்த தாவீது இவன் அடிமையாச்சே, இவனை ஒன்னத்துக்கு உதவாதன்னு நினைச்சோமே, ஆனா இவனுக்கு மரியாதை கொடுத்து எழுந்திருக்கிறாரேன்னு பாக்குறாரு. தேசமே பார்த்துட்டு இருக்கு. தாவீதை தேவன் உயர்த்திக்கிட்டே இருக்காரு, கனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப கவனிங்க, வாசி. இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவனை அபிஷேகம் பண்ணு. இந்த இடத்துல கவனிங்க, ஆண்டவர் சாமுவேல் பக்கம் போயிட்டு நீ அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லல, மாறா
உடனடியாக இவன் பக்கத்துல தாவீதின் பக்கம் வந்து நின்னுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அப்ப தேவன் யார் பட்சத்துல இருக்கார்? தாவீதின் பட்சத்துல இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியும்? இப்படிதான் தேவன் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலையும்.